குடையோடு குலவு நூல்முறை தண்டோடு திருத்தண்டம். குலவு நூல்முறை தண்டோடு திருதண்டமும் ஏந்தி. என்னென்ன கமண்டலமும் குடையும் திருதண்டமும் ஏந்திய பொலிதரு தடக்கையாந்தனை பார்த்து இழிந்து போய் கீழே இறங்கி வந்து ரதமாண்டு இழிந்து போய் ரதம் ஆண்டு இணைகொள் தாழ்மலர் விழுந்தன. ரதத்திலேருந்து இறங்கி போய் அங்க அவருடைய தாழ்மலர்ல விழுந்தான். வேந்தர்தன் வேந்தன் மெய்மையால் மொழிந்தன் ஆசிகள் முதிய நான்மறை கொழுந்து. முதிய நான்மறை கொழுந்து மேல் பருதர கொழு கொம்பினான். நால்மறையாகிய கொடி தன்மேல் படர்வதற்கான கொழுகொம்பாக நிற்பவனான ரிஷிசிங்கர் அவருக்கு ஆசை கொடுத்தான். தடக்கைன்றதுக்கு முன்னாடி ஒரு அர்த்தம் சொன்னீங்களே, தடக்கை அப்படின்னா தடம். தடம்ங்கிறது பெரிய பெரிய தடம் இடம். தடக்கை அடுத்தது ஐயா படிக்கிறார், நீங்கள் படிக்கவே இல்லை. அதே ட்ரை பண்ணுங்க. எப்படி எது சௌரியமோ அது படிக்கும். சொல்லுங்க, உங்க பேரை சொல்லுங்க. என் பேர் மகேஷ். நான் இங்கே பெங்களூரில் கிட்டத்தட்ட 8 வருஷமாக இருக்கேன். ஃபஸ்ட்டு சில கிளாஸ் அட்டன் பண்ண முடியல, ஏன்னா நான் பெங்களூர் இதுதான். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் இது பண்ணேன். இனிஷியல் ஐ தாட் 6 to 8ன்னு நினச்சேன். 5 to 8 ஸோ அதனால எனக்கு சாரி ஃபார் தட். அதெல்லாம் பரவாயில்ல. 5 to 7 தான் இருந்தது. எல்லாரோட சம்மதத்தின் பேரில் 8 மணிக்கு நீட்டிப்பு செஞ்சுட்டோம். இது 6 to 8 அப்படிதான். நான் நல்லா 6 to 8ன்னு ஒரு ப்ரொபோசல் இருந்தது. அதை இவங்கெல்லாம் கேட்டு 5லேருந்து 8 ஆக சொல்லி தாராளமாக வச்சிருக்கோம். அயல்வரும் முனிவரும் ஆசி கூறிட புயல் பொழி தடக்கையால் பொழுது பொங்கு நீர் புயல் பொழி தடக்கையால் தொழுது பொங்கு நீர் கயல் போரு விழியோடும் கதைவதால் அதனை இயல்போடு கொண்டனன் ரதம் ஏற்றியே அடிக்குறள் முரசு அதிர் அயோத்தி மாநகர் முடியுடை வேந்தன் அம்முனிவனோடும் ஓர் கடிகையின் அடைந்தனன் கமலவால் முக வடிவுடை மணந்தையர் வாழ்த்தி எடுப்பவை கசத்தரு வினை தொழில் கல்வராய் உழல் அசத்தர்கள் ஐவரை அறுவர் ஆக்கிய வசிட்டனும் அருமறை வடிவு போன்று ஒரு விசிட்டனும் வேத்தவை பொலிய மேவினார். மாமணி மண்டபம் மன்னி மாசுதரு தூமணி தவிசிறை சுருதியே நிகர்கோ முனிக்கு அரசனை இருத்தி கொள்கடன் ஏமுற திருத்தி வேறு இணைய செப்பினான். சான்றவர் தர்மம் மாதவம் போன்று ஒதிர்புனித நின் அருது பூத்த என் ஆன்ற தொல்குலம் இனி அரசின் வைக்குமார் யான் தவம் உடைமையும் இழப்பின்றா மரோ என்னதும் முனிவரன் இனிது நோக்குறார் மன்னவர் மன்ன கேள் வசிட்டன் என்னும் ஓர் நெடுந்தவன் துறை நவையில் செய்கையால் நின்னை உலகினில் நேர்பரோ என்றன பற்பத இணை கூறி நல்குன்று நல்குன்று உழல் வரிசிலை குவ்வு தோதினாய் நன்றுகோல் அறிமுகம் நடத்த எண்ணியோ இன்றியனை அழைத்தது இங்கு எபுவாய் என்றான். இப்போ எங்க நிறுத்தணும்? 74 அயல்வரும் முனிவரும் ஆட்சி கூறிட கூட பக்கத்துல வரக்கூடிய முனிவர்களும் ஆட்சி கூறிட புயல் பொழி தடக்கையால் தொழுது அவருடைய தடக்கை வாரி வழங்குகிறது. புயல் பொழி. இப்போ உங்களுக்கு புயல்னா என்ன பொருள்னு தெரியும். புயல் பொழி தடக்கையால் தொழுது பொங்கு நீர் கயல் பொறு விழியோடு. பொங்கு நீர் கயல் பொறு கயலை எதிர்ப்பதை போன்ற கண்ணோடு. கண்ணுன்னு சொன்ன இப்ப யாரை குறிக்கும்? அந்த சாந்தைக்கு ஆகு பெயராகி வந்தது.
விழி அப்படிங்கிறது ஆகு பெயராக இருக்கு. இதனுடைய சப்டிவிஷன் அந்த கிளாஸ் இது எல்லாத்துக்கும் தான் என்ன ஆகு பெயர் அப்படிங்கிறது கொஞ்சம் போகும். கலை வளாளனை சான்றையோடு வந்திருக்கிற கலை வளாளனை இயல்போடு கொணர்ந்தனன் ரதம் ஏற்று அடிகுரல் முரசு அது அயோத்தியமான அடிக்குரல் அடிப்பதால் ஓங்குகின்ற குரல் முரசு அயோத்தி மாநகர் முடிகளை வேந்தன் முனிவனோடும் ஓர் கடிகையின் அடைந்தான் கடிகையின் அடைந்தான் கமல வாழ்முக வடிவுடை மடந்தையர் வாழ்த்து எடுப்பவை. கடிகைக்கு நாழிகை, அதாவது இப்போ ட்ரைஸ்ங்கிற வார்த்தைக்கு நம்ம என்னென்னமோ இது சொல்லிட்டு நிமிஷம்ங்கிற வார்த்தை இருக்கு. இந்த 60 வினாடி அப்படின்ற பகுப்பு இப்போ அண்மையில் வந்த பாரதியோடைய திசைகள் அப்படின்ற ஒரு கவிதை. அதில் இது சீரியஸை பற்றி அதில் என்ன சொல்றான்னா, சூரியனிலிருந்து கிளம்புகின்ற ஒளி பூமிக்கு வந்து சேர 8 வினாடிகள் ஆகிறது. நிமிடம் அப்படிங்கிறது வேற இடத்துல வினாடிங்கிற இடத்துல பயன்படுத்திக்கணும். அது வரைக்கும் ஸ்டெபிலைஸ் ஆகலை. ஏன்னா நிமிஷம் அப்படிங்கிறதுக்கு சொடுக்கிற நேரம் தான் பொருள், 60 செகண்ட் பொருள் இல்லை. சரண கமலாலயத்தை 1/2 நிமிட நேரம் மட்டும் அப்படின்னு சொன்னால் 30 செகண்ட்னு அர்த்தம் இல்லை. அதான் அர்த்தம். என்னால் ஸ்டெபிலைஸ் பண்ணினோம், அதை பிரிச்சிடும். இப்போ எதுக்காக இதை நான் சொல்ல கடிகை அப்படிங்கிறதுக்கு ஒரு நாழிகை பொழுதுன்னு சொல்லலாம். இப்போ முனிவனோடுமோர் கடிகையின் அடைந்தனன் ஒரு நாழிகை அப்படிங்கிறதுக்கு 24 நிமிஷம். இந்த கணக்கை நம்ம எடுத்து பாருங்க. இதுக்கு பொருள் பொறுத்து அவ்வளோ அதனால குவிக்லி அப்படிங்கிற பொருளாக இருக்கிற கடிகையின் அடைந்தான் கமல வாழ்முக வடிவுடை மடந்தையை வாழ்த்து எடுப்பார். பெண்கள் வாழ்த்து சொல்ல அவர் அயோத்திக்கு வந்து சேர்ந்தார். அப்புறம் கசட்டுரு வினைத்தொழில் கல்வராய் உழல் கசடு உரு கற்பவை கசடர கற்க கசடு கற்பவை கசடு அற கற்க. அந்த கசட்டுரு வினை தொழில் கல்வராய் உழல் அசட்டர்கள் 5 ஐம்புலன்களை அசடர்கள் 5 அறுவராக்கிய இல்லாமல் போக்கிய 5 அறுவராக்கிய இல்லாமல் போக்கிய வசிட்டனும் அருமறை வடிவு போன்று ஒளிர் விசிட்டனும் விசிஷ்டன் யாரு? வசிஷ்டனோட ரிஷி சென்றவர விசிட்டனும் வேத்து அவை வேந்தனுடைய அதுவும் நல்லா தான் வேத்தவை பொலிய மேவினார். அப்புறம் மாமணி மண்டபம் அன்னி மாசரு தூமணி தவிசிடை. இதுக்கு எந்த இதுக்கும் பொருள் வேண்டியதில்லை. உங்களுக்கு தூமணி தவிசிடை சுருதியே நிகர் கோவனுக்கு அரசனை இருத்தி கொள்கடன் ஏமுற ஏற்றுக்கொள்ளும்பட ஏம் உற திருத்தி வேறு இணைய செப்பினான். சான்றவர் மன்னர் சான்றவர்கள் சான்றவனே தர்ம மாதவம் போன்றொளிர் புனித தர்ம மாதவம் போன்று ஒளிர் புனித நின் அருளில் பூத்த என் ஆன்ற தோல்குலம் இனி அரசின் வைகுமால் யான் தவம் உடைமையின் இழப்பின்றாமரோ. என்னுடைய குலம் இனிமேல் தழைத்து ஓங்கும். ஆன்ற தொல்குலம் இனி அரசின் வைகுமால் தொடர்ச்சியாக அரசாட்சியை நடத்தும். ஏன்? நான் தவம் உடையவன் இழப்பின்றான். சுக்ரீவனுடைய
அனுமன் வந்து நீ தவம் உடையவனால் அப்படிங்கிறத கொண்டு போய் கூட்டலாம். இன்னைக்கு நேரம் இல்லை, அப்புறம் பார்த்துக்கிறேன். என்னலும் முனிவரன் இனிதில் நோக்குறா மன்னர் மன்னகள் வசிட்டன் என்னும் ஓர் நெடும் தவம் துணை நவையில் செய்கை நீ நின்ன இவ்வுலகில் நிறுவனவர். உனக்கு துணையாக குற்றமில்லாத மன்னர் மன்னகள் வசிட்டன் என்னும் ஓர் நெடும் தவன் துணை தவனுடைய துணையில் நவையில் செய்கை குற்றமில்லாத செய்கை உள்ள நீ நின்னை இவ்வுலகினில் நிறுவ நேர்வரோ மற்ற மன்னர்கள் உனக்கு இணையாவார்களா என்றன பற்பல. இந்த நிருபருக்கும் இப்போ நம்ம பயன்படுத்துற நிருபருக்கும் ரெண்டு வேற வார்த்தை. அந்த இது இங்க நிருபதாங்கரோட இருக்க நீங்க பார்த்தது பார்த்துருக்கேன், பட் இதோட கனெக்ட் பண்ணதில்லை. இதே நிருபதா அரசங்கிற அர்த்தம். இப்ப அவர் கேட்கிறார் என்று பற்பல இனிமை கூறி நல் குன்று உழல். இது 100 தடவை பார்த்துட்டு வர வரைக்கும். குன்று உழல் குன்றை போல வரிசிலை கூவத்தோழினாய் திரண்ட தோழினவனே நன்று கொள் அறிமுக நடத்த எண்ணியோ இன்று என்னை அழைத்தது இங்கு. இது வரைக்கும் எனக்கு சொல்லலப்பா, அது யாரும் ஒண்ணுமே எதுக்காக கூப்பிட்டீங்க? அசுமேத யாகம் பண்ணவா? அறிமகம் அரி என்ன இந்த இடத்துல இது குதிரையால் குதிரையை அவன் பண்ணட்டுமா? அதுக்காக தான் என்னை கூப்பிட்டுருக்கீங்களா? அறிமுகம் நடத்தவா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நன்றுகொள் அறிமுகம் நடத்த எண்ணியோ இன்று என்னை அழைத்தது இங்கு இயம்புவா என்றான். அசுமேத நடத்துறதுக்காக கூப்பிட்டுருக்கீங்களா அப்படின்னு கேட்குறேன். பதில் சொல்றார் மகம்ங்கிறது யாகம். மகம் மகாமகம்னு வருது. இல்லை, அது மக நட்சத்திரம். உலப்பில் பல்லாண்டெல்லாம் உருகன் இன்றியே உலப்பில் முடிவற்ற பல காலம் எல்லாம் அநேக வருஷ காலமாக என்ன இது இது படிச்சு 80 வரைக்கும் முடிச்சிருக்கீங்க? இது படிக்கல. படிக்கும் யாரும் யார் படிக்க போறீங்க? உலப்பில் பல்லாண்டெல்லாம் முருகனின்றிய தலப்பொறை ஆற்றினன் தனையர் வந்திலர் அளப்பு நீருடுத்த பாரளிக்கும் மைந்தரை நலப்புகள் பரவினி நல்க வேண்டுமாறு. நான் வந்து உங்களை அஸ்வமேத யாகத்துக்காக கூப்பிடல, புத்திரகாமேட்டி யாகத்துக்காக கூப்பிட்டுருக்கேன். உலப்பில் பல்லாண்டெல்லாம் உருகன் இன்றிய எந்த விதமான துன்பமும் நேராமல் உலகத்தை ஆண்டு வந்திருக்கேன். தலப்பொறை ஆற்றினேன். தலத்துக்கு தலைமை தாங்கி பொறுப்பேற்று நடத்தினேன் ஆற்றினேன். தனையர் வந்தில்லை, எனக்கு இது வரைக்கும் குழந்தை பிறக்கல. அளப்பு நீர் உடுத்த அலம்பு என்பதன் வைத்தல் விகாரம். அளப்பு நிறைய தடவை பார்த்துக்கணும். அன்பு அற்புதான மாதிரி அளப்பு. நீர் உடுத்த பார் அழிக்கு சுற்றி நீரை அணிந்திருக்கின்ற ஆறுக்கு உலகுக்கு நலப்புகள் பெற மைந்தரை நலப்புகள் பெற இனி நல்க வேண்டுமா? இந்த பாருக்கு புகழ் நான் என்னுடைய புகழ் தொடருமாறு நலப்புகள் பெற இனி நல்க வேண்டுமா? புதல்வரை நல்க வேண்டுமா? என்றலும் அரசனி இரங்கல் உலகு ஒன்றுமோ உலகம் ஈரேழு மோம்பிடும் வந்திரன் மைந்தரை அளிக்கும் மாமகம் இன்று நீ இயற்றுதற் கெழுக வீண்டென்றான். என்றலும் அரச நீ இரங்கல் இவ்வுலகம் ஒன்றுமா? இந்த உலகம் ஒன்றா? உலகம் 14 உலகத்தையும் ஓம்பிடும் வன் திரள் மைந்தரை அளிக்கும் மாமகம் பெரிய பெரிய வேள்வியை புத்திரகாமேட்டி யாகத்தை இன்று நீ இயற்றுவதற்கு எழுக ஈண்டு என்ன. Come on, let's start doing it.
எங்க நிறுத்துறோம் அப்படின்ட்டு பார்த்துப்போம். ஓகே. 92 வரைக்கும் படிக்கலாம்னு நினைக்கிறேன். சரி, வேள்வி முடிந்து தசரதன் யாகசாலையிலிருந்து எழுதுறது வரைக்கும். ஆயுதக்குரியன படி. எது எது வரைக்கும்? 92 வரைக்கும் இன்னும் 10 பாட்டு படிக்கலாம். ஒண்ணுன்னா படிச்சிருப்பாங்க. ஆயத குறியன கலப்பை யாவையும் ஏயன கொணந்தனர் நிருபர் கேந்தலும் தூயனர் புனல் படியி சுருதி நூன்முறை சாய்வர திருத்திய சாலை புக்கணன். ஆயதற்கு உரியன, ஆய் அதற்கு உரியன, எதுக்கு? வேள்விக்குரியன, கலப்பை முதலானவற்றை ஏ என, ஏ எனும் ஏழ்வையில் ஒரு நிமிஷத்துக்கு ஏ எனும் ஏ என கொணர்ந்தனர் நிருபர்க்கு ஏந்தலும் தூய நற் புனல் படி சுருதி நூல்முறை சாய்வர திருத்திய சாலை புக்கன். நிருபர்க்கு ஏந்தலும் நிருபன் அரசருக்கு அரசனும் தூய நல் புனல் படி சுருதி நூல்முறை வேத வழியில சாய்வு அற திருத்திய வேத யாகசாலைக்குள்ள பலியாகசாலை முதுகுடுமின்னு இருந்தார், யாகசாலைக்குள்ள புகுந்தார். முழங்கழன் மும்மையும் ஒடுகி யாகுதி வழங்கியே ஈரல் திங்கள் வாய்த்த பின் தழங்கின துந்துமி காவில் வானகம் விழுங்கினர் விண்ணவர் வெளியின்றனவே. இதுல வந்து முழங்கு அழல் மூமையும், 3 தீ, 3 வகையான தீ உண்டு. இந்த தீயில வந்து ஆகவனியம், கார்கபத்தியம், தக்ஷாகினியம் 3 சொல்லுவாங்க. இதுல ரொம்ப பிரபலமா இருக்கக்கூடியது இந்த கார்கபத்தியம். கிரகபத்தியம் வீட்டில் வளர்க்கிற, ஏன்னா இன்னைக்கு மாதிரி ஒரு லைட்டரை தட்டி விட்டு ஒரு கேஸ் லைட்டில் டக்குன்னு அடிக்கிற மாதிரி அது கடைஞ்சி உருவாக்க வேண்டிய வேலை. இட்ஸ் அ வெரி லாங் ப்ராசஸ். அதுக்காக டெண்டிங் ஃபயர் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு தொழிலாகவே இருந்தது. இந்த கார்கபத்தியத்தை என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருவனுக்கு திருமணம் செய்து கொடுக்கும்போது அன்னைக்கு கொடுக்க அக்னி அதை எடுத்து வந்து வீட்டில் வச்சு அதையே தொடர்ந்து வளர்த்துட்டு இருப்பாங்க. அதுதான் எல்லாத்துக்கும் போகும். அதை அணையாம காத்துல அதுதான் எல்லாத்துக்கும் போகும். எதுக்கு? கடைசி ஈமச்சடங்குக்கு கூட அதுதான் போகும். எல்லாத்துக்கும் இதுல இருந்தா போயாகணும். கார்கபத்தியம் இது இது ஆகவனியம், தட்சிணாகினி அப்படிங்கிறதெல்லாம் அந்தந்த இதுக்கோட சம்பந்தப்பட்ட செயல். அதுக்குள்ள போனோம்னா இன்னும் விரிவாக்கும். 3 அக்னி இருந்ததாக நம்ம புறநானூர்லேருந்து எல்லா இதுலேருந்து பார்க்குறோம். முழங்கழன் மும்மையும் முடுகி ஆகுதி வழங்கியே ஈரரு திங்கள் வாய்த்த பின், 12 மாதம் ஆயிடுது, ஈரரு திங்கள் வாய்த்த பின் தழங்கின துந்துமி தாவில் வானகம் விழுங்கின விண்ணவர் வெளியின்று என்னவே. வானகத்தை அடைத்து கொண்டு தேவர்கள் நின்றனர். இங்க 12 மாத காலத்துல இந்த அசுவேத யாகமானது நடந்து முடிந்தது. முதல்ல வந்து உத்தர காமெட்டியை ஆரம்பிச்சது அசுவேதம். அவர் சொல்லும்போது உத்தர காமெட்டுக்கு 7 அப்படின்னு சொல்றார். உத்தர காமெட்டி அல்டிமேட். அதுக்கு முன்னால அசுவேத யாகத்தை தான் முதல்ல பண்றாங்க. இதுதான் வால்மீகி ராமாயணம். அசுவேத யாகம் என்ன பர்பஸ் பண்ணுவாங்க? பெரிய மன்னன். இது வந்து அசுவேத யாகத்தை பின்னால இவரும் பண்றாங்க. அதுக்கு நம்ம ராமரும் பின்னால கிடைச்ச உத்தரகாண்டில் பண்றாரு. அதுக்கு பின்னால உத்தரகாண்டம் 2 யாகம் பண்ற வால்மீகி ராமாயணத்துல அதுதான் வருகிறது. இது 1 வருஷ காலம் அஸ்வமேத யாகம் நடந்து முடிந்தது. இந்த செய்தி இதுல தெரிஞ்சது. அப்புறம் முகமலர் ஒளிதர மொய்த்து வான்முலோ அகவிரை நறுமலர் துர்வி ஆர்த்து எழ தகவுடை முனியும் அத்தழலின் நாப்பனே மக அருள் ஆகுதி வழங்கினான் அரோ. அகவிரைங்கிற வேல் அகம் அப்படின்னு மாற்றி கொண்டுள்ளோம். முகமலர் ஒளிர்தர மொய்த்து வானுளோ
உள்ள வாசனை நிறைந்ததாகிய அகத்திலே விரை வாசனை நறுமணம் நிரம்பியதாகிய மலர் தூவி ஆர்த்து எழ தகவுடை முனியும் அத்தழலின் நாப்பனே நாப்பன் அப்படின்னு சொன்ன நடுவே நாப்பனே மகவருள் ஆகுதி வழங்கினான். மகவை அருளுகின்ற ஆகுதியை அந்த யாக குண்டத்தை அளித்தான். ஆயிடை கனலில் நின்று பொன் தட்டம் மீட் தூய நல் சுதை நிகர்வெண்டம் ஒன்று சூழ்தி எரிப்பங்கியும் சிவந்த கண்ணும் ஆய் ஏயன பூதம் ஒன்று எழுந்தது ஏந்தியே. பங்கி அப்படின்னு சொன்னா தலைமுடி, அதுவும் நல்ல ஒரு ஆப்பிரிக்கன் இது மாதிரி எக்கச்சக்கமா என்ன ஆயிடை அந்த சமயத்துல கனலின் அம்பன் தட்டமீது தூய நல் சுதை சுண்ணாம்பு சுதை போன்ற நிகர் பிண்டம் சோற்று திரளை ஒத்த பாயசம் அப்படின்ட்டு நம்ம அதை வரவழைச்சுக்கணும். பிண்டம் ஒன்று சூழ் தீயேறி பங்கியும் சிவந்த தலைமை பெருசா அவ்வளோ எழுது தீயேறி பங்கியும் சிவந்த கண்ணுமாய். இந்த இந்திரஜித்த வரைபடத்துல ஒரு யானை அந்த இரத்த கலரியான சேத்துல காலை வச்சு மிதிச்சுட்டு அப்படி அந்த பக்கம் போகும். அப்ப எப்படி இருக்கும் அந்த இடம்? ரத்தத்தால அந்த இடம் சகதியாயிருக்கு. அதுல யானை காலை வச்சு மதிச்சிருக்கு. இவ்வளவு ஆழத்துக்கு அது இப்ப லக்ஷ்மணனுடைய கணைகளால ஒரு ராட்சசர் கழுத்து அறுபட்டு கரெக்டா அந்த இதுல போய் ஃபிட் ஆகுது. தலை இவ்வளவு பெருசா தீ மாதிரி பத்தி ஓம குண்டாங்கண்ணா நான் பார்த்து ரசிப்போம் அதை. அப்புறம் இப்ப பூதம் ஒன்று எழுந்தது. இதை இந்த பாயச கிண்ணத்தை எடுத்துக்கொண்டு பாயச தட்டை எடுத்துக்கொண்டு இந்த கிண்ணத்தை எடுத்துக்கொண்டு அடலில் இருந்து இந்த பூதம் எழுந்தது. என்ன பண்ணிது? படிது வைத்தது தரைமிசை மறித்தும் அவ்வழி தைத்தது பூதம் அத்தவனும் வேந்தனை உய்த்த நல் அமிர்தினை உரிய மாதற்கு அத்தகு மரபினால் அளித்தியால் என்றான். வைத்தது தரைமிசை தரையில வச்சது, மறித்தும் மீண்டும் அவ்வழி தைத்தது, வந்த வழி திரும்பி போச்சு பூதம். அத்தவனும் உடனே ரிஷசிங்கரும் வேந்தனை உய்த்த நல் அமிர்தம் தரை உரிய மாதர்களுக்கு அத்தகு மரபினால் அழுத்தி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய வகையில பிரிச்சுக்கோ. யாருக்கு முதல்ல யாருக்கு பின்னால அப்படின்னு பிரிச்சுக்கோ. மரபு வழி பிரிச்சுக்கோன்னு சொல்றாரு. மாமுனி அருள்வழி மன்னர் மன்னவன் தூமமென் சுரிகுழல் தொண்டை தூய வாய் காமரு கோசலை கரத்தில் ஓர்வகில் தாமுற அளித்தனன் சங்கம் மாத்து எழ. தொண்டை அப்படின்னா புகைப்படம். தொண்டைக்கு புகைப்படம் கோவை இதழ் தொண்டங்கான்னு சொல்றது. மாமுனி அருள்வழி மாமுனிவன் சொன்னபடி மன்னர் மன்னவன் தூம மென் சுரிகுழல் புகையூட்டப்பட்ட எதாவது பார்த்துக்கோம். தூம மென் சுரிகுழல் தொண்டை தூயவாய் கோவை பழம் போன்ற தூயவாய் காமர் ஒன் கௌசலை கரத்தின் ஓர் பகிர்ந்து அளித்தல் அப்படிங்கிற வினைச்சொல் ஒரு பகிர் அப்படிங்கிற அட்ஜெக்டிவா வந்திருக்கு ஜெரண்ட். இப்போதைக்கு நான் இங்கிலீஷ்ல தான் சொல்லுவேன், அப்புறமா தமிழ் சொற்களுக்கு ஒரு பாகம்னு பொருள். நீங்க பகிர் அப்படிங்கறத என்ன சொன்னீங்க? அதுதானே அது, அதுதானே அது. இங்க என்னவா வந்திருக்கு? அட்ஜெக்டிவா வந்திருக்கு. ஆகவே பிரசன்ட் பார்ட்டிசிபிள் சொல்றோமே, அது ஆன் மை கமிங் ஹியர்னு சொல்றோம். கமிங் அப்படிங்கிறது என்ன ஆச்சு? ஆன் மை கமிங். மைக்கு அடுத்தது அட்ஜெக்டிவ் தான் வந்தாகும்.
verb becomes an adjective. அப்போ என்ன 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 பண்ணுவீங்க அதை ஜெரண்ட்னு சொல்லுவோம். ஜெரண்ட் நவுன்னு சொல்லி இது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளாக இருக்கும். அது இன்னொரு வகையில் இஃப் இட் ஆக்ட்ஸ் இன் அனதர் வே இட் பிகம்ஸ் ஜெரண்ட். இது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். இது ரெண்டு டிசைன் இப்போதைக்கு இந்த மாதிரி தமிழில் இருக்குன்னு தெரிஞ்சும் அப்புறம் பேர். ஒரு பகர் தாம் உர அளித்தனன் சங்கமார்த்த. தாம் உர தாம் உர சங்கம் தான் சாரி சங்கம் தான் உர சங்கம் ஆத்தட தாம் உர அளித்தன கொண்டு கூட்டிக்கணும் அப்படி சங்கம் தாம் தாம் உர சங்கம் தாம் சங்கம் ஒழிக்கிறது அது அவ ராமன் பிறக்க போகிறாங்கிற காரணம் இல்ல இப்பதானே கௌசல வாங்கியிருக்கா. இல்ல அதான் சொல்றேன் அந்த காரணம் உடனே மகளுக்கு எதுவும் வாசித்தானே ஆகணும் அந்த அர்த்தம். இல்ல நான் என்ன நினைச்சேன் அது அவதாரம்ங்கிறதுனால உடனே சங்கம் சக்கரம் இறைவனுடைய பாஞ்சஜனி ஒலிச்சது அந்த அர்த்தத்துல யோசிச்சு மங்களவாத்தியம் ஒலிச்சது. அப்புறம் கைகையின் தனையை தன் கரத்தும் அம்முறை செய்கையின் அளித்தனன் தேவர் ஆத்து எழ பொய்கையும் நதிகளும் பொழிலும் ஓதிமம் வைகிரு கோசலர் மன்னர் மன்னனே. ஓதிமம் சொல்லுங்க, எத்தனை தடவை ஓதிமம் பார்த்துக்கோ. என்ன பண்ணுங்க அண்ணா ஊதிமம் இதை வந்து எருமையினுடைய பாலை ஓதிமத்தினுடைய பச்சத்தோட தேளாடி கைகையின் தனையை தன் கரத்தும் கேகே ராஜாவுனுடைய பெண் தனையை தன் கரத்தும் அம்முறை அந்த வரிசை முறைப்படி செய்கையின் அளித்தன. உண்மையில் அது வரிசை முறை அது இல்லை. அதான் நான் இப்ப கேட்க நினைச்சேன். வரிசை முறை அது இல்லை. மூணாவது மனைவி, ரெண்டாவது மனைவி சுமித்தர். இவருக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அவங்க தான் தேவராழ்த்த செய்கையின் அளித்தன தேவராழ்த்த பொய்கையும் நதிகளும் பொழிலும் பொய்கையிலும் நதிகளிலும் பொழிலும் ஓதிமம் அன்னம் வைகுரும் கோசல மன்னர் மன்னனே. இவன் வந்து உத்தர கோசல அரசன். கௌசல்ய வந்து தட்சிண கௌசலத்தில் பிறந்தார். அவர் பேர் கௌசல்யா. நமித்திரர் நடுக்குறு நலங்கொல் மொயம்புடை நிமித்திரு மரபுலா முன்னர் நீர்மையும் சுமித்திரைக்கு அளித்தனன் சுரக்கு வேந்து இனி சமித்தது என் பகை என தமரோடு ஆப்பவே. மசரத தசரத கசரத ரிசரத தசரத நீங்க சொன்னீங்க டெக்னிக். கடைசியா அந்த பேரை வைக்கணும், 4வது அடியில் அந்த பேரை வைக்கணும். அந்த பேரை வைக்கிறதுக்காக முன்னால 4 எதுகை கட்டுவான். இதெல்லாம் எண்ணி செய்தது எண்ணாமல் செய்தது ஐயோன்னு சொன்னேன். இதெல்லாம் சொல் ஆட்சி, அது சொல் வீழ்ச்சி. ஐயோ இவன் அழகன்றது ஒரு அடியாபடி உடைய அந்த ஐயோங்கிற வார்த்தை முதல்ல எண்ணியா எழுத தானா வந்து விழுந்தது. அந்த மாதிரி இந்த இடத்துல பாரு, இந்த எதுகை இதுக்காக கம்ப்ளீட் கன்ஸ்ட்ரக்ஷன். நமித்திரர் நடுக்குறு நலங்கொள் மேம்புடை ந மித்திரர் ந மித்திரர் மித்திரர் அல்லாதவர் அப்படியே ந மித்திரர் ந மித்திரர் நடுக்குறு நலங்கொள் மொயம்புடை நிமித்திரு நிமி என்கின்ற திருமரபுளான் முன்னர் நீர்மையின் நிமியின் மரபு உள்ளவர் நீர்மையின். அதாவது இப்போ வந்து இதை யாருக்கு சொல்லணும்னு சொன்னால் சுமித்திரைக்கு சொல்ல வேண்டியது அடையுது. நிமியிலோட வழியில் வந்து யாருன்னு சொன்னால் சுமித்திரையை சொல்லலாம். இதெல்லாம் ஜானகி வம்சம், சீதை சுமித்திரையெல்லாம் ஒரு வம்சம். இது இந்த ஒரு சின்ன விளக்கு மட்டும் நான் சொல்லிடுறேன். அதாவது இந்த நிமி அப்படிங்கிறது யார்? இவருடைய இது பிரகாரம் 12வது தலைமுறை இக்ஷ்வாகுக்கு 12வது தலைமுறைன்னு ஒரு கதை சொல்கிறாங்க.
எங்கேருந்து பிடிச்சாருன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் சான்றோர் அவருடைய மகன் என்றும் சொல்கிறார். சான்றோர் இல்லை, பாகவதத்தில் இருக்குது. பாகவத மகாபுராணத்தில் இருக்கு. இக்ஷ்வாகுக்கு 100 பிள்ளைகள். 100 பிள்ளைகளில் 3 பேர் ஜேஷ்டத்திரயம்னு பேர். 3 பிள்ளைகளை முதல்வர்கள், மூத்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்து விகுக்ஷி அப்படின்றது. அடுத்தவன் விகுக்ஷி பிள்ளைதான் புரஞ்சே. அவன் தான் இந்திரன் வந்து அவன் சண்டை போடும்போது, அரக்கர்களோட சண்டை போடும்போது எருது வடிவமாகி தன் கழுத்துல திமிழில் தாங்கின காரணத்தினால, ககுஸ்தத்தில் தாங்கினதுனால அவன் காக்குத்தனான். அவன் கக்குத்தனானா அவன் பிள்ளையெல்லாம் காக்குத்தனான். ஸோ இவங்க வந்து இவன் பேர என்ன சொன்ன, விகுக்ஷி. விகுக்ஷி அவனுக்கு சசாடன்னு 100 பேர். அந்த கதைக்குள்ளே போனேன்னா எக்கச்சக்கமாக டைம் ஆகும். விகுக்ஷி, அடுத்தது நிமி, அடுத்தது தண்டகம். நிமி வந்து 2வது ஒரு அவனுக்கு ஒரு போர்ஷன் நாடு தனியாக பிரித்து கொடுத்தாங்க. அவர் அரசால போயிட்டார். அவருக்கு வசிஷ்டர் குருவாக இருந்தார். குருவாக இருந்த சமயத்தில் அவர் ஒரு யாகம் செய்கிறதுக்காக வசிஷ்டரை கூப்பிட்டார். அந்த சமயம் பார்த்து இந்திரன்கிட்டேருந்து அழைப்பு வந்துருச்சு. அங்கே போயிட்டார் அவர். இங்கே வாத்தியார் இல்லை, தனக்கு யாகம் செஞ்ச வைக்கிறதுக்கு குரு இல்லை அப்படின்னு சொல்லி வேற ஒருத்தர் வச்சு, நான் வர வரைக்கும் ஒன்றால் பொறுத்துக்க முடியல, செத்து போடா அப்படின்ட்டு. உடனே அவன் உயிர் இல்லாமல் விழுந்தான். விழுந்த உடனே என்ன இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னு எல்லாரும் சொன்னாங்க. அவருக்கு உயிர் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும்போது, எனக்கு வேணாம் உயிரே வேணாம், இந்த இடமே எனக்கு நிம்மதியாக இருக்கு, என்னை விட்டுருங்க. நிமி விலகி கொள்ளவும் அவருக்கு ஒரு பணி நியமிக்கப்பட்டது. கண்ணு இமைக்கின்ற எல்லா உயிரினங்களும் அந்த நிமைத்தல், நிமி, அந்த வேலையை அவர் செய்கிறார். இன்னும் அவர் தான் செஞ்சுருக்கார். நிமி செய்கிறாரு. அவருடைய உடல்லேருந்து முதல்ல கடைஞ்சி குளோன் பண்ணி எடுத்தது தான் முதல் ஜனகர். நம்மளுடைய ராமனுடைய மாமனார் 27வது ஜனகர். அவர் பேர் சீரத்வஜ ஜனகர்னு பேர். அவரோட தம்பி குசத்வஜ ஜனகர் பேர். இந்த வம்சாவளி இது தனி. இந்த தண்டகனை வந்து என்ன பண்ணா, சின்ன வயசுலேயே அவனுக்கு ராட்சச பழக்கம்லாம் ஜாத்தியாக போச்சு. கொஞ்சம் சுருக்கமாக சொல்லி முடிச்சிடறார். அவரை வந்து நாட்டை விட்டு துரத்திடுறார். அதாவது பிள்ளையே இருந்தாலும், அரசனாகவே இருந்தாலும், இளவரசனாகவே இருந்தாலும், மக்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவனுக்கு நாடு கிடையாது. அவர் துரத்திடுறார். துரத்தின உடனே அவன் காட்டுக்கு போய் உட்காந்துட்டு அங்கே ஒரு இவருடைய ஏற்கனவே இருக்கிற கனெக்ஷன்லாம் இருக்குது, அதெல்லாம் வச்சுட்டு ஒரு அரக்கரோட என்டர்பிரைசிங் கிங் அவனுக்கும் ஒரு சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்தினார். அந்த சமயத்தில் புத்தி கெட்டு போய் சுக்கராச்சாரியோட மகளோட அவளை கெடுத்துடும். அப்போ தான் அவர் வந்து மண்மாறி பொழிந்து நிலம் அழிவதாக சபிக்கிறார். மண்மாறி பொழிய தொடங்கின உடனே அந்த இடத்த விட்டு ஓடின ஜனங்கள் எந்த இடத்துல போய் நிலை பெற்றார்களோ, ஜனங்கள் தானம் பெற்ற இடம் ஜனத்தானம், அந்த இடத்த ஜனத்தானம்னு சொல்றாங்க. இந்த தண்டகன் ஆண்ட இடம் இருக்க, அந்த இடம் இப்ப பெஞ்ச மண்மாரியால் அழிஞ்சு இன்னும் பல காலத்துக்கு அப்புறம் காடா மாறிது. அதுதான் தண்டக ஆரண்யம். இந்த கதை பின்னால வருது இல்லை, கம்பரம் இல்லை இங்க கம்பத்துல ரொம்ப சின்ன சின்ன துணுக்கள் வால்மீகியில் ஃபுல்லாக கதையில் வருது. தண்டகாரண்யம் அப்படிங்கிற இது என்னன்னா, நிமித்திரு மரபுலான் முன்னர் நீர்மையின் சுமித்தரைக்கு அளித்தன. நிமி என்னும் சக்கரவர்த்தியின் சிறந்த வம்சத்திலே பிறந்த உள்ளான தசரதன் அப்படின்னு உரை எழுதியிருக்கிறார். உரை எழுதியிருந்தாலும் கதை இப்படி இருக்கு. ஆனால் அவர் சொல்கிற எந்த கதையிலேருந்து அவர் எடுத்திருக்காரு எனக்கு தெரியாது. அவர் சொல்கிறது வந்து 12வது தலைமுறைன்னு சொல்கிறார். அப்போ அவர் எடுத்த கதை வேற. நான் சொல்றது வந்து பாகவத கதை. சுமித்தரைக்கு அளித்தன சுரக்கு வேந்து இனி சமித்ததன் பகையன தமரோடு ஆட்பது. சமித்தல்
பகை ஒழிந்தது. பகை ஒழிந்தது. சமித்தது என்று சமித்ததன் பகை என தமரோடு ஆர்ப்பவே சுரக்கு வேண்டும். இந்திரன் என்னுடைய பகை அழிந்தது என்று அவனுடைய தமரோடு ஆர்ப்பவே. கொல்ல போற லட்சுமணன் அடுத்தது பின்னும் அப்பெருந்தகை விரிந்து வீழ்ந்தது. தன்னையும் சுமித்திரை தனக்கு நல்கினான். ஒன்னலர்க்கு இடமும் வேறு உலகின் ஓங்கிய மண்ணுயிர் தமக்கு நீள்வளமும் தொல்லவே. இதுல ஒண்ணு சொல்ல மாட்டேன். அதாவது நிமி தேகம் இல்லாமல் ஆண்ட அரசு ஆனதுனால அது தேகம். தேகம் இல்லாதவன் நாடு தேகம், விதேகம், வைதேகம். வைதேகி அப்படிங்கிற பேர் வந்தது காரணம், விதேகம் அப்படிங்கிற பேர் வந்தது காரணம் தேகம். தேகம் இல்லாதவன் ஆண்ட அரசு அப்படின்னு பேர் இருக்கு. அதாவது எந்த மரபு அது? ஜனகருடைய வம்சம், ஜனகருடைய ஆரம்பம். விதேகரார். அதுக்கப்புறம் விதேகம் ஆச்சு. அதுக்கு முன்னால் என்ன பேர் இருந்தது? பாகவதத்தில் கிடைக்கிறோம். பாஞ்சாலத்தை சேர்ந்தவர் பாஞ்சாலி. குந்தி அப்படிங்கிற குந்தி போஜன் அப்படிங்கிற அரசனுடைய பெண் குந்தி. ஜனகர் ஜானகி. ஜனகர் ஜானகி. ஜனகர் ஜானகி. பின்னும் அப்பெருந்தகை பிதிர்ந்து, இப்பதான் பார்த்தோம், பிதிர்ந்து நொறுங்கி மிச்சமாயிருந்த அந்த பிண்டத்துல மிச்சமாயிருந்ததை தன்னையும் சுமித்திரை தனக்கு 2வது தடவையா கொடுத்தான். ஒன்னலர்க்கு இடமும் வேறு ஒன்னலர்க்கு பகைவர்களுக்கு இடமும் இடது தோளும் அல்லது இடது பக்கமும், முறையே இடது புருவம், இடது கண், இடது தோள், இடது தொடை எல்லாம் துடிக்கிற மாதிரி உலகின் ஓங்கிய மண்ணுயிர் தமக்கு நீள் வளமும் துள்ளவே. மற்றவர்கள் எல்லாருக்கும், பகைவர்களுக்கெல்லாம் இடம் துடிச்சிருந்தது. மற்றவர்களுக்கு எல்லாம் தம்மவர்களுக்கு வளம் துடிக்க 2வது தடவை கொடுத்தான். யாருக்கு? சுமித்திரை. வாம்பரி வேள்வியும் மகாரை நல்குவது ஆம்புரை ஆகுதி பெறவும் அந்தணன் ஓம்பிட முடிந்த பின் உலகு காவலன் ஏம்பலோடு எழுந்தனன் யாரும் ஏத்தவே. வாம்பரி தாவுகின்ற குதிரை, ஆடல் வெம்பரி கூட சொல்லியிருக்கோம். இதுக்கு பரிக்கு பல விதமான அடைமொழி உண்டு. தாவுகின்ற குதிரை கொண்டு நடத்திய மகாரை நல்குவ பிள்ளைகளை புத்திரை தருவதற்கு காரணமாகிய ஹோமத்தை அந்தணன் யாரு? ரிஷிசிங்கன் ஓம்பிட முடித்த பின் உலகு காவலன் யாரு? தசரதன் ஏம்பலோடு எழுந்தனன், மகிழ்ச்சியோடு எழுந்தனன் யாரும் ஏத்தவே. எல்லோரும் புகழும்படியாக மகிழ்ச்சியோடு எழுந்தனர். இங்க மகாங்கிறது மகனோடு இல்ல, மகர் வந்து மகவு அதுல இருந்து வந்த சொல்றாங்க. மகர்ங்கிறது மகார் அப்படிங்கிறது அதுக்கும் ஒரு அளவெடுத்த மகா வரும். இந்த படத்துல காதலிக்க நேரம் இல்லையில வேடிக்கையா இவர் சொல்லுவார், வாழையா மகருங்களா, அந்த வார்த்தையா இதுன்னு தெரிஞ்சுக்கிறது கேட்கிறேன். இது அடுத்த வகுப்புல முழுசா. சரி, இது எப்படி என் பண்றது? சின்ன ஒரு ஐயா கொஞ்சம் வாங்க, நீங்க அங்கேயே இருக்க